அடுத்ததா இன்னொரு தாய் பேச வந்திருக்காங்க. தன்னுடைய மகன் கிட்ட அவங்க படுற கஷ்டத்தை பத்தி சொல்ல வந்திருக்காங்க. என்னன்னு கேட்போம். உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க. பெரியவன் வந்து இப்போ MBA ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் ஒரு செமஸ்டர் தான் இருக்கு. அவனுக்கு 23 வயசு ஆகுது. 87ல பிறந்தான். சின்ன பையன் வந்து 1990ல பிறந்தான். அவன் இப்ப வந்து 24 வருஷமாவே நான் வந்து கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுக்கின்னு வரேன். நானு ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு வந்து பெத்தவங்க கிடையாது. இருந்தும் எனக்கு சரியில்லை. அவங்கவுங்க லைஃப அவங்கவுங்க அமைச்சுக்கினாங்க. அப்புறம் எங்க அம்மா வந்து 10 மாசம் குழந்தைய நான் இருக்கும் போதே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவோட அம்மா அப்பா தான் வளர்த்தாங்க. அதுல இருந்து அம்மா முகமே எனக்கு தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க, 8 வயசா இருக்கும் போது அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டின்னு வந்து விட்டுட்டாங்க. விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க தாத்தா பாட்டி தான் என்னை 10th வரைக்கும் படிக்க வச்சுட்டு டைலரிங்க்கு வேலூர்ல இருக்கிறது அங்க டைலரிங்க்கு சேர்த்து விட்டாங்க. அதை முடிச்சேன் நானு. அதுக்கப்புறம் அம்பத்தூர்ல பாடியில எஸ்டேட்னு இருக்குது. அங்க வந்து எக்ஸ்போர்ட் கோரமெண்டல் கார்மெண்ட்ஸ்ல ஒரு 10 மாசம் வேலை செய்தேன். அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசம் கழிச்சு பிரெக்னெண்டா இருந்ததுனால என்னால வேலைக்கு போக முடியல. எனக்கு நான் அப்படியே விட்டுட்டேன். நான் அப்பத்துல இருந்தே வந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான் எனக்கு. எங்க மாமியார் வீட்டுல நான் எதுவும் எடுத்துட்டு வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வார்த்தைங்களால கொட்டி தீர்த்துட்டாங்க. அவங்க எக்கச்சக்கமான வார்த்தையால, அதாவது நீ உங்க அம்மாவும் மரத்துக்கடியில பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்க அம்மா போன 10 பேர்கிட்ட நீ போய் கலைச்சிட்டு வந்துதான் என் பிள்ளை கிட்ட நீ தாலி கட்டிக்கின்னு புள்ளைய பெத்துக்கின, அப்படி இப்படின்னு சொல்ல முடியாத கஷ்டம். உங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு? உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்தாரா உங்க ஹஸ்பண்ட்? அவரும் உதவியா இல்லையா? எப்பவுமே இது வரைக்கும் நாங்க ஒத்துமைன்றது கிடையாது. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் பேசிக்க மாட்டோம். உங்க பசங்க எப்படிமா? பசங்க வந்து சின்ன பையன் வந்து கொஞ்சம் அடங்க மாட்டான். அடிக்கிறதுக்கு என்ன வருமா? ஒரு வாட்டி என்ன தொடப்ப தள்ளி அடிச்சு, இது என் வீடு என் பேர்ல இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு வந்து என் பேர்ல இருக்குது, இது என் வீடு, அதனால நீ வீட்டை விட்டு போன்னு என்ன தொடப்பத்தால அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுனது என்ன. ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி எல்லாம் பேசணும்? சின்ன பையன் தான். அவனுக்கு வந்து எதையுமே கேட்க கூடாது. ஏதாவது ஒரு சண்டைன்னு ஒண்ணு வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளியில போட்டுடுவான். அப்புறம் ஒரு வாட்டி சர்டிபிகேட்டு, ஜாதி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், அது ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்து சுக்குலா கிழிச்சு கொளுத்துறதுக்கு போனான். அதுல நான் பாதி அணைச்சி நான் எடுத்து வந்து நான் வச்சுக்கினேன் நானு. அதுக்கப்புறம் அவனே கேட்டு வாங்கி அவனே நாமினேஷன் பண்ணி எதுக்கும் அவன் இது படிப்பு ஏறல அவனுக்கு. ஆனா பெரிய அவனை மட்டும் படிக்க வைக்கிறீங்களே. இப்ப MBA வந்து பெரிய பையனை நாங்க படிக்க வைக்கல, அவனே சம்பாரிச்சு அவனே தான் படிக்கிறான் அவன். சரி, அவனை மட்டும் படிக்க வைக்கிறீங்களா, என்ன ஏன் படிக்க வைக்கல? இன்னைக்கு காலையில கூட என்னை அடிச்சிடுவா, மரியாதை ஓடி போயிடு. எனக்கு இப்போ ஹெல்த் ப்ராப்ளம், பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சுத்தமா பிளட் கிடையாது எனக்கு உடம்புல. மூளைக்கு போக வேண்டிய பிளட் சர்க்குலேஷன் கூட எனக்கு இல்ல. அது கோமா ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவன்கிட்ட உத வாங்க முடியாதுன்னு சொல்லி கத்திக்கின்னு வெளியில வந்துட்டேன் நானு. பெரிய பையன் என்ன சொல்றான்னா, நீங்க ஏன் அவன்கிட்ட பேசுறீங்க, அவனுக்கு எது ஒண்ணு நீங்க ஏன் செய்றீங்க? அவன்கிட்ட அப்பப்போ சண்டை வரும். எனக்கும் சின்ன பையனுக்கு தான். நான் பேசவே மாட்டேன் நான். அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்ப கூட போன மாசத்துல இருந்து பேசுறதே விட்டுட்டேன். சுத்தமா 2 மாசம் ஆயிடுச்சு பேசிய நானு. அவனுக்கு எது ஒண்ணும் அவனை நம்ம கண்டிக்க கூடாது. அவன் இஷ்டத்துக்கு அவனை விட்டுடணும். அவன் மட்டும் என்ன காசு கொடுக்கறானா பெரியவா மட்டும் வீட்டுக்கு? நானாவது 1000 ரூபாய் 1500 ரூபாய் தரேன், அவன்கிட்ட நீங்க கேக்குறீங்களா? இது வந்து எங்க வீட்டுக்காரர் எத்தையுமே கேட்டுக்கவே மாட்டாரு. காலையில போனா நைட்டுக்கு தான் வர. பெரிய பையனும் அப்படிதான். 2 பேருமே ஒரே இடத்துலதான் வேலை பாக்குறாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து டிரைவரா இருக்கிறாரு, உஸ்மான் ரோட்ல தான். பெரிய பையன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பில்லு போட்டுக்கணும் தான். இப்ப சீட்டு செக்ஷன்ல அவன் இருக்கிறான். அவன் 2 பேருமே என்ன எதுன்னு கேட்டுக்கவே மாட்டாங்க. இவனுக்கு வந்து நான் எதாவது கேட்டா கொண்டாக்கா இவனுக்கு வந்து எக்கச்சக்கமான கோவம் வரும் இவனுக்கு. அது ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு சீ 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 நேத்து ரொம்ப கேவலமா அசிங்கமா வாழ்க்கை வந்து ஒரு பெத்த தாய என்ன பேசக்கூடாத ஒரு பெத்த தாய
அந்த அளவுக்கு அசிங்கமா பேசி, ரொம்ப கேவலமாலாம் பேசி என்ன கடைசியில சொல்ற, நான் இவ்வளவுலாம் வந்து அசிங்கமா உன்னை கேக்குறேனே கொள்றேனே, நீ நாக்க பிடிங்கி சாக கூடாதா? நீ எதுக்காக வீட்டுல இருக்க? வீட்டை விட்டு போ. ஏற்கனவே தெரியவன் கூட சொன்ன, வீட்டை விட்டு போனியா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் போனாக்கா 2வது வரமாட்டேன் நானு அப்படின்னு. இதுக்கு தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம். சின்ன பையனை சொல்றது, நீ சாவு, நீ வீட்டுல இருக்க கூடாது. நான் இங்க முக்கியமா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு காரணமே என்னன்னா, என்னை எங்கேயாவது முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். நான் 24 வருஷமா சுத்தமா நிம்மதின்றதே கிடையாது எனக்கு. எங்க வீட்டுக்காரும் சரி, ஆரம்ப கட்டத்துல அவர் ஒரு கீப் ஒண்ணு வச்சுட்டு இருந்தாரு. அப்ப வந்து அது எனக்கு தெரியாது, 4 வருஷமா இருந்தது அவருக்கு தொடர்பு வேற ஒருத்தரோட. அவங்க வந்து கேரக்டர் வந்து சரி கிடையாது அவங்களுக்கு. அப்ப சும்மா உட்காந்து வீட்டுல பாத்துட்டு இருந்தா கூட, அப்ப மயிலாப்பூர்ல நாங்க இருந்தோம். கச்சே ரோடு பக்கமா மெயின் ரோடா போறவரு உள்ளுக்குள்ள வருவாரு. இப்படி, உனக்கு வீட்டுல இருக்க பிடிக்கலன்னா நீ எழுதி கொடுத்துட்டு போயிடு வக்கீல வச்சு. ரொம்ப எக்கச்சக்கமா பேசக்கூடாத வார்த்தைங்கெல்லாம் பேசுவாரு. எவனோடனா ஓடி போயிடு, எவனோடனா போயிடு, வீட்டுல இருக்காது. வீட்டுல இருக்கு. அது நங்கநல்லூர்ல இருந்தோம் நாங்க. அப்ப வந்து கூரை வீடுதான், அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அது அப்போ ரொம்ப அந்த கூரைங்க எல்லாம் சரி இருக்காது. அப்படியே மழை எல்லாம் பெஞ்சா கூட ஒழுவும். எனக்கு பக்கத்துல வந்து பெரிய கிரவுண்டு, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அங்க வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க. அப்ப எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு சொல்லுவாரு, எதுக்காக நீ சும்மா இருக்க, சும்மா இருக்கிறது இப்படி போய் சம்பாதிக்க, சும்மா இருக்கிறது அப்படி போய் சம்பாதிக்கலாமே. அப்படி போனோம்னு நினைச்சுன்னா நான் எப்போ போயிருந்திருக்கலாம். என் 2 பசங்க தான் எனக்கு உலகம். உங்களுடைய 2வது பையன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு இல்லையா? கொஞ்சம் கூட பாசம் இல்ல. சின்ன வயசுல இருந்து ஒரு தாயை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியல. உங்க மூத்த மகன், அவரை நீங்க தானே படிக்க வச்சிட்டு இருக்கீங்க? அவனைதான் இப்ப MBA படிச்சது. சரி, அவர் எப்படி இருக்காரு உங்ககிட்ட? அவன் வந்து அவனும் வந்து ஒரு மாதிரி வெடுக்குன்னு பேசுவானே தவிர, என்ன எது வீட்டுல என்ன நடந்தாலும் சத்தியே பண்ணிக்க மாட்டான். என்ன நடந்தாலும் சரி. எங்க வீட்டுக்கார் வந்து சின்ன பையனை, ஏன் இப்படி ஒரு பெத்த தாயை நீ பேசுற கொள்ற? அவங்க எல்லாம் கேட்டா அடங்குற பையனா உங்களோட 2வது மகன்? கேட்க அடங்க மாட்டான். அப்பப்போ அவன் வீட்டை விட்டு ஓடி போறான். அவன் வீட்டை விட்டு ஓடி போயிருவாரு. சின்னவன் போற மாதிரி இது பண்ணுவான். நான் போய் பின்னாடியே ஓடி போயிட்டு கையில கல்ல விழுந்து போவாத கொள்ள. வேலை செய்யறாரா? ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கிட்டே ஒரு மேக்னம் கம்பெனி, எக்ஸ்போர்ட் கம்பெனி இருந்தது, அதுல வேலைக்கு போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து நிப்பான் வேலைக்கு போவான், நிப்பான் வேலைக்கு போவான். சுத்தமா அவன் வந்து வீட்டுல அடங்க மாட்டான். அவன் நான் வந்து எங்கேயாவது தனியா போயிட்டு வந்தா கொண்டா, நீ எங்க போயிட்டு வந்த, எவன் கிட்ட போயிட்டு வந்த, எந்த லாட்ஜிக்கு போயிட்டு வந்த, தனியாவே எங்கேயும் போவே கூடாது. அப்படி போகணும்னு நினைச்சிருந்தா நான் வந்து 24 வருஷமா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு மாட்டேன். நான் மட்டும் எனக்கு பெத்தவங்க சரியில்லை, நானாவது என் பசங்களுக்கு சரியா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் எல்லா கஷ்டத்தையும், பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் நான். வாசல்லயே எங்க வீட்டுக்கார வீட்டு போட்டு அடிப்பாரு. அதனாலதான் சின்ன பையன் வந்து குறுக்கால போயிட்டு கேப்பார் பேச்சு, ரொம்ப கேப்பார் பேச்சு எங்க வீட்டுக்காருக்கு. அதனால ஆபரேஷன் பண்ணி தான் அதை எடுக்கணும் அப்படின்னு சின்ன பையனை. அப்புறம் எக்மூர்ல இருக்கிற பேபி ஹாஸ்பிட்டல்ல தான் என்னை வந்து அட்மிட் பண்ணி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தேன். அது மாதிரி எங்க வீட்டுக்காரர் எனக்கு எதுனா உடம்பு சரியில்லைன்னா கூட என்ன எதுன்னு கேட்டுக்கவே மாட்டாரு. மாசம் பீரியட் அப்ப கூட எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆகுது. அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா பொண்ணு மைசூர்ல இருக்கிறா. அவ வந்து போன் பண்ணி ஏதோ பேச்சா இருக்கும்போது அப்ப சொன்ன மாதிரி டாக்டர் போய் பாரு அப்படின்னு போய் பார்த்ததுக்கு ஸ்கேன் எடுக்கணும். நான் சரின்னு எடுத்தேன். அப்புறம் ரிசல்ட்ல பார்த்தாக்கா கர்ப்பப்பை வந்து லைட்டா வீங்கி இருக்குது. பீரியடும் ஓவரா போகும். எங்க வீட்டுக்காருக்கு என்னன்னா, கூப்பிட்ட உடனே அவர்கிட்ட வந்து நான் போயிடணும். போக சண்டை வந்து ஏதோ ஒரு வீட்டுல வச்சு ஏதோ ஒரு சண்டை எனக்கு வந்து பிடிக்கல. அருவருப்பா இருக்கு எனக்கு. பசங்க வளர்ந்துடுச்சிங்க, நம்மளுக்கு என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட் ஆனாலே எனக்கு பயம் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமையாச்சு
ஃபுல்லா போட்டு பாரு, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா போட்டுக்கணும். ஃபுல்லா ஏதாவது ஒரு சண்டை வாங்கிட்டே இருப்பாரு. ரொம்ப எக்கச்சக்கமான கொடுமை, சொல்லவே முடியாது, வெளியில சொல்ல முடியாத எக்கச்சக்கமான கொடுமையை நான் அனுபவிச்சிட்டேன். நான் இப்போ நான் வந்தது வீட்டுல யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் காலையில கூட பெரியவங்க கிட்ட சொன்னேன், நான் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிடுறேன், நான் போனேனாக்கா திரும்பி வரமாட்டேன், நான் அந்த முடிவோட போறேன். நான் அதான் உங்க முடிவா? எதுக்கு? என்னால சின்ன பையன் கிட்ட அடி வாங்க தெப்பு கிடையாது. இப்பவே இப்படி பண்றவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? எங்களால உங்களை ஒரு முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுறோம், சரிங்களா? உங்களோட நிலைமை எடுத்து சொல்லி எங்க சேர்த்து விட்டா உங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல சேர்த்து விடுறோம், சரிங்களா? கவலைப்படாம இருங்க. இங்க இன்னைக்கு வந்து பேசின 2 தாய்மார்களுடைய பசங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தயவு செய்து உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை உங்க அம்மா கிட்ட மனம் விட்டு பகிர்ந்துக்காங்க. ஒரு தாயோட மனசு கண்டிப்பா நல்லதுதான் நினைக்கும். அந்த மனசு நோகும்படி நீங்க நடந்துக்காதீங்க. அதுதான் நாங்க உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.